இப்போ எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு பயம், ஒரு விஷயத்தை குறித்து ஒரு பயம் ஏற்பட்டுச்சுன்னா, அந்த பயம்தான் நம்ம எப்படி வாழணும், எங்கே போகணும், எப்படி போகணுங்கிற ஒரு விஷயத்தை தீர்மானிக்கும். கவனித்து பார்த்துருக்கீங்களா? இப்போ ஒரு வழியில் நம்ம போகிறோம், அது நமக்கே தோணும், ஐயோ இந்த வழியில் போனால் அது வந்துருமோ, இது வந்துருமோ, நம்ம அப்போ நினச்சது நடந்துருமோ, நம்ம நேற்று நினச்சது இன்னைக்கு அதே மாதிரி நடந்துருமோன்னு சொல்லி வேற வழியில் போயிடுவோம். அப்போ பயம், நீங்களா முன்கூட்டி போக முடியாமல் அந்த பயம் உங்களுடைய நடைமுறையை தீர்மானித்து வேற வழியில் அமைச்சிருக்கு. அப்போ அந்த பயம்தான் உங்களை கட்டுப்படுத்துது. அந்த மாதிரி தான் அர்த்தம். பயத்திலிருந்து விடுதலை தருகிறவர் இயேசு கிறிஸ்து பொதுவாக சொன்னேன். அதே மாதிரி ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில பல விதமான பயங்கள் சூழ்ந்து கொள்ளும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. எல்லாரோட வாழ்க்கையில வருகின்ற பயங்கள் வித்தியாசமானது. அதை நம்ம கடிந்து கொள்ளணும். இயேசு நாமத்தினால பயம் என்கிற சாத்தான் என்னை விட்டு விலகிப்போ, ஆண்டவரே ஏசப்பா நீர் என்னோடு கூட இருந்தால் சாத்தான் என்னை நெருங்குவதில்லைன்னு சொல்லி ஜெபிச்சிங்கன்னா ஆண்டவர் உங்கள் பயத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களை ஆசீர்வதிப்பார்.